ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் டேப் அப்படின்றத தூக்கிட்டு இப்போ புதுசாக வந்து அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி டேப் இருக்காங்க. ஸோ அதிலே வந்து இப்போ புதுசாக சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேனல்ஸ் எப்படி நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறது, இல்லை இந்த சேனல்ஸ் டேப் வந்து எப்படி டெலிட் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி இந்த கிரியேட் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரல அப்படின்னா என்ன பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோ வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபீச்சர் மட்டும் கிடையாது, ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த அப்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சேனல்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா, நம்மளால ஈஸி அண்ட் சிம்பிள் வேலை வேற லெவலில் மணி வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி எப்படி மணி மேக் பண்ண சொல்லி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து மேக் பண்ணி போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சேனல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட வந்து 2 மொபைல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயுமே நான் வந்து பீட்டா வெர்ஷன் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு மொபைலில் வந்து நான் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுறப்போ எனக்கு வந்து வெறும் ஃபைன் சேனல்ஸ் மட்டும் தான் வருது. அதே நான் இன்னொரு மொபைலில் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஃபைன் சேனல் அதுவும் இல்லாமல் கிரியேட் சேனல் அப்படின்றது சேர்த்து வந்து வருது. ஸோ இப்போ இந்த கிரியேட் சேனல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஒரு சில மொபைலுக்கு மட்டும் தான் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த கிரியேட் சேனல் வந்து வரவே இல்லை. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு இந்த கிரியேட் சேனல் ஆப்ஷன் வந்து கொண்டு வருதுன்னு சொல்லி நான் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து நம்ம ஒரு புது சேனலை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் வந்து கிரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வரும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் படிச்சதுக்கப்புறம் கீழே இருக்க ஓகே ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இப்போ உங்கள் சேனலுக்கான நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து மிஸ்டர் டெக்னிசிட்டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வேணா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இல்லை, அதனால் ஜஸ்ட் எமோஜி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் சேனல் வந்து நீங்கள் என்ன மாதிரி போஸ்ட் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதில் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே வந்து கிரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து இது மாதிரி ஒரு சேனல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து எந்த மொபைல்லேருந்து சேனலை கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த மொபைல்லேருந்து மட்டும்தான் வந்து உங்களால் எந்த மெசேஜாக இருந்தாலும் அனுப்ப முடியும். ஸோ வேறு எந்த மொபைல்லையும் வந்து உங்களால் மெசேஜ் வந்து அனுப்ப முடியாது. ஸோ இது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் அட்மின்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக எனேபிளில் தான் இருக்கும். ஸோ உங்கள் சேனலை நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ இது மாதிரி வந்து உங்கள் சேனலோட லிங்க் வந்து அதில் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ஸோ அந்த லிங்க் மூலமாக வந்து அவங்களை ஜாயின் பண்ண சொல்லிக்கலாம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறப்போ ஸோ எனக்கு வந்து இது மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ என்னால் எந்த மெசேஜுமே வந்து பண்ண முடியாது. ஆனால் நான் கிரியேட் பண்ண சேனல் வந்து மெசேஜ் பண்ணேன் அப்படின்னா ஸோ அந்த சேனலுக்கு எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ உங்களால் ஜஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா ஸோ உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு சாட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ புதுசாக இன்ஸ்டன்ட் வீடியோ மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணி அப்படின்னா ஸோ நீங்கள் நார்மலாக வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் பேசிடுறீங்க அப்படின்னா உங்களால் இன்ஸ்டன்ட்டாக அந்த வீடியோ கால்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் கிடையாது. ஜஸ்ட் உங்களால் உங்கள் மைக்கை மட்டும் தான் மியூட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு வேற லெவல் ஆப்ஷனே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு வேற லெவல் அப்டேட் என்ன அப்படின்னா உங்களால் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன் ஷேர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்டேட் ஏற்கனவே நிறைய பேர் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து எப்படி நார்மலாக வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு கீழே இப்போ புதுசாக ஸ்க்ரீன் ஷேர் ஆப்ஷன் வந்து செகண்டாக வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஸ்க்ரீன் வந்து டக்குனு இது மாதிரி ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ வந்து அது எல்லாமே வந்து அவங்களுக்கும் அப்படியே டேரெக்டாக வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து ஸ்மூத்தாகவே இல்லை, கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து மேபி பக்காக கூட இருக்கலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஒரு வேற லெவல் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி வந்திருக்க அப்டேட் வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100% நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு இது வந்து அஃபிஷியலாக வந்து வாட்ஸ்அப் மூலியமாக அந்த அப்டேட். ஸோ அதனால் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து க்ரோமில் போயிட்டு ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்போட ஓல்டர் வெர்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுற மூலியமாக வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு பழைய வாட்ஸ்அப் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சேனலை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சேனல் வந்து டெலிட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து டெலிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து மேலே இருக்க உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இது மாதிரி டெலிட் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து சேனல் வந்து டெலிட் ஆகாது. ஸோ உங்கள் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணால் மட்டும் தான் வந்து உங்களால் இந்த சேனல் வந்து டெலிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். ஸோ நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கிரியேட் சேனல் ஆப்ஷன் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதே நம்பர் மூலமா ஒரு புது அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து அந்த கிரியேட் சேனல் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும். ஸோ அது மூலமா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இதுடன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணிடுங்க. நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.